என் கூட மருத்துவர் கு சிவராமன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். அது இன்றைய தலைமுறை மருத்துவத்தை பத்தி இந்த அளவுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும்னா அதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணியா நீங்க இருக்கீங்க. உங்களுடைய பதிவுகள் இருக்கு போற இடங்கள் எல்லாமே. அது நாங்க ஒரு பாட்காஸ்டா கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதாவது அதை பாக்குறோம், அது உங்களுடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்காது. மக்கள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கு? நீங்க அதை மாற்றத்தை பாக்குறீங்க? மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. அதாவது முதல்ல உடல் நலம் பற்றிய அக்கறை இப்போ பெரிய அளவுல கூடியிருக்கு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் யோசிச்சு பார்த்தோம்னா நலமான வாழ்வு அப்படிங்கிறது முதல் தேடலாக மாறி இருக்கு. அது முதல் மாற்றம். ரெண்டாவது ஒரு இயற்கையோடு இணைந்து ஒரு சூழலுக்கு இசைவான அதிக ரசாயன கலப்பில்லாத வாழ்க்கை வாழணும்னு இளைய சமூகம் பெரிய அளவுல இருக்குது. அந்த அடிப்படையில நிறைய என்னுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் தேடப்படுது. குறிப்பா விகடனோடு நடந்த பயணம் தான் அதுக்கான முதல் விஷயம். 6ஆம் திணை ஒரு பெரிய விஷயத்தை புரட்டி போட்டது என்று சொல்லலாம். அணையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த ஒரு சிறுதானியங்களின் தேடலா இருக்கட்டும், நலவாழ்வை எப்படியெல்லாம் அன்றாட உணவுலையும் அன்றாட வாழ்வியல்லையும் ஜெயிக்க முடியுங்கிற தேடல் இருக்கிறதுனால தொடர்ந்து பேச முடிகிறது. தொடர்ந்து இது போன்று சமூக ஊடகங்கள் மூலமாக சொல்லப்படுகிறது. நல்ல பெரிய லெவல்ல ரீச் ஆயிட்டு இருக்கு. உங்ககிட்ட நிறைய உணவு பத்தியும் ஆரோக்கியத்தை பத்தியும் நிறைய மக்கள் பேசியிருக்காங்க, கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. சேமிப்பு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க ஒரு மனிதனுக்கு? அது எந்த பொருளா வேணாம இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். சேமிப்பு தான் முதல் செலவு அப்படின்னு நான் மிக ஆழமாக நம்புறேன். சிறு ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்ததுனால மிக மிக முக்கியமாக சேமிப்பை இன்னும் எனக்கு மறக்கவே முடியாது. நான் சென்னைக்கு ஒரு 1400 ரூபாய் சம்பளத்துல நான் வந்தப்ப ஒரு 125 ரூபாய் சேமித்தேன். அதுல 2 ஆண்டுகள் கழித்து தங்கைக்கு வாங்கி ஒரு சிறு நகை அன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னும் பண்ணா பள்ளி காலத்துல சில இது இருக்கும், சஞ்சய்கா அப்படின்னு ஒரு திட்டம் உண்டு, தபால் நிலையத்துல நடக்கக்கூடிய சேமிப்பு. அப்ப இருந்தே அப்பா அம்மா கொடுக்குற 50 காசு 1 ரூபாய் எல்லாம் சேமிப்பு அடிப்படையில் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. அது இன்னைக்கு இந்தியாவெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, தமிழ்நாடு எடுத்து பார்க்கும்போது பல பொருளாதார சீர்குலைகள் வைக்கும் போதும் நம் நடுத்தர வர்க்கம் ஓரளவுக்கு சமாளிக்கிறது அப்படின்னா அது சேமிப்பு. சூப்பரா சொன்னீங்க. தங்க சேமிப்பு அப்படின்றது காலங்காலம் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதையே இப்ப ரொம்ப ட்ரெண்டியா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் முறையில சேமிக்கிற வசதி கொண்டு வந்திருக்காங்க தங்கமயில் ஜுவல்லரி. தங்கமயில் டிஜி கோல்டு ஆப் மூலமா டெய்லி நீங்க மினிமம் 100 ரூபாயை கூட தங்கமா சேமிக்கலாம். அப்படி நீங்க சேமிக்கிற தங்கத்தை 330 நாட்களுக்கு பிறகு நகையா வாங்கிக்கலாம். தங்கமயில் சார்பாக ஒரு சின்ன அன்பு. தேங்க்யூ.